பட்டினத்தார். முழு கதை சுருக்கமாக. பட்டினத்தார் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற சைவ சித்தர் மற்றும் ஞானி. இவர் செல்வந்த வணிகராக வாழ்ந்து பின்னர் உலக வாழ்க்கையை துறந்து இறைவனை அடைந்தவர் என்று போற்றப்படுகிறார். பிறப்பு மற்றும் செல்வ வாழ்க்கை. பட்டினத்தார் பிறந்த பெயர் திருவெண்காடர். இவர் காவிரி பூம்பட்டினம், அதாவது பூம்புகார் பகுதியில் பிறந்ததாக கூறப்படுகிறது. மிகப்பெரிய வணிகராக இருந்து அளவற்ற செல்வம், கப்பல்கள் மற்றும் வியாபார வளம் கொண்டிருந்தார். ஆனால் அவருக்கும் மனைவிக்கும் குழந்தை இல்லை. மருதவாணன் வந்த கதை. இறைவனின் அருளால் மருதவாணன் என்ற சிறுவனை தத்தெடுத்து வளர்த்தனர். சிறுவன் வளர்ந்து வியாபாரத்திற்குச் சென்றான். திரும்பி வந்தபோது தங்கம், பொருள் எதுவும் கொண்டு வராமல் சில சாதாரண பொருட்களை மட்டுமே கொடுத்தான். இதனால் பட்டினத்தார் கோபமடைந்தார். காதற்ற ஊசியின் ஞானம். மருதவாணன் வீட்டை விட்டு மறைந்தான். அவன் விட்டுச் சென்ற பெட்டியில் ஒரு காதற்ற ஊசி, அதாவது கண்ணில்லாத ஊசி மற்றும் ஒரு ஓலை இருந்தது. அதில் காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கே என்று எழுதப்பட்டிருந்தது. அதாவது மரணத்தின் போது ஒரு சிறிய ஊசியை கூட எடுத்துச் செல்ல முடியும். தனது செல்வம் அனைத்தையும் ஏழைகளுக்கு தானமாக வழங்கினார். பட்டாடை கழற்றினார், தங்கத்தை விட்டார், அகந்தையை எரித்தார். பிறகு ஊரூராக நடக்கத் தொடங்கினார். கையில் பிச்சை கிண்ணம், நெற்றியில் திருநீறு, உதட்டில் சிவனின் நாமம். மக்களிடம் அவர் சொன்னார், செல்வம் நிலைக்காது, உடம்பு நிலைக்காது, இறைவன் மட்டும் நிலையானவன். ஒருநாள் திருடர்கள் திருடிய நகைகளை பட்டினத்தார் அருகில் போட்டுவிட்டு ஓடினர். மக்கள் அவரை திருடன் என்று நினைத்தனர். அரசன் கோபமடைந்தான். இவரை மரக்கழுவில் ஏற்றுங்கள். ஒரு நொடி. ஆனால் பட்டினத்தார் அமைதியாக கண்களை மூடி சிவனை நினைத்தார். அடுத்த நொடி மரக்கழு தானாக தீப்பற்றி எரிந்தது. அரசன் அதிர்ந்து போனான். அவன் உணர்ந்தான், இவர் சாதாரண மனிதரில்லை, இவர் சிவனின் மகான். இறுதியில் திருவொற்றியூரில் தங்கி சிவனை தியானித்தார் பட்டினத்தார். ஒரு நாள்